வணக்கம். என்னோட பேர் பாலசரவணன். எனக்கு ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப நிறைய டவுட்டெலாம் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்தே தேட ஆரம்பித்தேன். கோயிலுக்கு போகிறது, அதை போகிறது, இதை போய் எதுவுமே தப்பு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. மற்றது பார்த்தீங்கன்னா நான் யாரையும் சாமியார் பூசாரி யாரையும் நம்ப மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். எனக்குள்ளே அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த குண்டலினின்னு. அதை நான் தேடிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக இவர் வந்தார். பார்க்குறது ஐட்டங்கார மாதிரி இருக்கிறாரு, கரையேன்னு இருக்காரு. அந்த அந்த இதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். உண்மையாக தான் சொல்லணும். ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது. இந்த ஆள் நான் தான் சொல்ல போகிறான்னு தெரில. சரி, குண்டலின்னு வருது, ஏதோ ஒன்று போடுவோம் பார்ப்போன்னா. அடுத்தது லிங்கம். இது வரைக்கும் நான் எத்தனையோ பேர்கிட்ட போய் கேட்டேன், வேஸ்ட்டு. இது என்ன அதுப்பா, அது என்ன இதுப்பா, நீ கம்முன்னு வாயை மூடின்னு இருப்பா, சாமி கும்பிட்டியா உன் வேலையை பாருப்பா அப்படின்னாங்க. உண்மையாலுமே அந்த லிங்கத்தை ஃபுல்லாக கேட்டோடனே ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் லைனாக கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மனிதனும் தெய்வம் ஆகலாம். அதில் ஒரு சீனில் ஒரு ஃபீலிங்கோடு பேசிடுவேன், எவ்வளோ தாண்டா நானும் கஷ்டப்படுறது அப்படின்னு. அதே கஷ்டத்தை நானும் பட்டேன். என்னடா இது ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது, கடவுளை தேடலான்னா அவன் அல்வா கொடுக்குறான். ஏன் இது வரைக்கும் எந்த மத போதனைலாம் நான் அவ்வளோவா போனதில்லை, எங்கேயுமே போனதில்லை, தான் ஃபஸ்ட்டு. ஏதோ ஒரு பேச்சில் உண்மை இருக்குது. ஏன்னா அதை உட்காந்து கேட்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ஆனந்தத்தெல்லாம் நான் எங்கேயும் போய் சொல்லலாம் முடியாது. வந்தால் அனுபவிக்கலாம், அது உணர்வு தான். இந்த செகண்ட் இது உணர்வு தான். வந்தால் அனுபவிக்கலாம், வரலாம் கேட்டி உங்கள் இஷ்டம். அதெல்லாம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. என்னோடய ஆனந்தத்தை நான் அனுபவிச்சாச்சு. இதுக்கு மேலே வர பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி ஐயாவுக்கு நன்றி.